வணக்கம் மக்களே. உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி தெரியுமா? நெல்லித்தோப்பு லெனின் வீதி திருவள்ளுவர் சாலை சந்திப்புல மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அதுக்கு எதிர்த்தாப்புல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆபீஸ் 40-50 வருஷமா அங்கதான் இருந்துகிட்டு வருது. அந்த கம்யூனிஸ்ட் ஆபீஸுக்குள்ளார லெனின் படிப்பவம்னு ஒண்ணு இருந்துகிட்டு வருது. அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கை தலைவர் ஐயா லெனின் தோழருக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க ஒரு சிலை வச்சிருக்காங்க. இது இந்த பிஜேபி RSS காரங்களுக்கு பிடிக்கலையா? இந்த சிலையை உடனே தூக்கணும்னு சொல்லி நெல்லித்தோப்பு சிக்னல்ல போய் சாலை மறியல் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியால பெரிய டிராபிக் ஆனதால போலீஸ் வந்து இந்த பிஜேபி இந்து முன்னணிக்காரங்களை கலைச்சு விட்டாங்க. அங்க இருந்து போற மாதிரி போன இந்த பிஜேபி காரங்க ஒரு பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு வந்து இந்த லெனின் தோழர் சிலைக்கு முன்னாடி வச்சு கலெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் ஆபீஸ்க்கு முன்னாடி இந்து முன்னணி கொடியை நட்டு வச்சு பாரத் மாதாவுக்கு ஜெயின்னு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிலைமை பதட்டமான உடனே நம்ம தாசில்தார் தலைமையில அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு போக சொல்லிட்டு தோழர் லெனின் சிலை மேல துணியை போட்டு போத்தி மூடி வச்சுட்டாங்க. இந்த பிரச்சனை புதுச்சேரியில பெரிய கலவரத்தை உண்டு பண்ற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் தோழர் சலீம் தலைமையில இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாம் கூட்டிட்டாங்க. அப்புறம் இந்த வருவாய்த்துறை காவல்துறை எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி 40-50 வருஷமா இங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல தோழர் லெனினுக்கு செலவழிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நியாயமா பேசி தோழர் லெனின் மேல போத்தி இருந்த துணியை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த பிஜேபி RSS இந்து முன்னணிக்காரங்களுக்கு இதே வேலையா போச்சியா? எல்லா இடத்துலயும் கலவரத்தை உண்டாக்கணும், அதுல குளிர் காயணும். இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறிய? இந்த புதுச்சேரியில நடந்துகிட்டு இருக்க போலி மருந்து விவகாரத்தை மக்கள்கிட்ட இருந்து திசை திருப்பி விடணும். அதுக்கு தான் எதையாவது கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ஆபீஸுக்கு முருகன் பிரச்சனைன்னு தூக்கிட்டு வந்தாங்க. அடிச்சு பத்தி விட்ட உடனே இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸுக்கு விநாயகரை தூக்கிட்டு போறாங்க. ஒண்ணு கோயில் சொத்து ஆட்டையை போடுறாங்க, இல்லைன்னா சாமி சிலையை தூக்கிட்டு வந்து கலவரத்தை உண்டு பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதாயா இந்த பிஜேபி RSS இந்து முன்னணிக்காரங்களோட வேலை? என்னத்த சொல்றது போங்க. எல்லாத்தையும் அந்த மேல இருக்க கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்கான்.